ஏப்ரல் மாதத்தில் உள்ள உபவாச கூடுகையை நாம் சிறப்பாக நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் நம்மளுக்கு நன்றி செலுத்துகிற மனமகிழ்வோடு ஆண்டவரை ஆராதனை செய்யக்கூடிய இடம் தேவையா ஆசைகளை கொண்டிருந்தனர் என்று என்னுடைய வாழ்க்கையை சுகவரன் அடைந்தார்கள். ஒருவேளை எந்த வயதினராக இருந்தாலும், ஒருவேளை சிறுமை முதல் முதுமை வரை எந்த பருவமாக இருந்தாலும் இந்த வார்த்தையை உணர்ந்து சொல்லும் என்னை என்னுடைய குடும்பத்தை கடவுள் பாதுகாக்கிறார். ஒரு சேதம் பண்றார். எவ்வளவு ஆழமான எவ்வளவு அர்த்தம் நிறைந்த வார்த்தைகள். என்னுடைய ஆண்டவர் இது ஒரு பொழுதும் என்னை விட்டு சென்றவர் அல்ல. ஒருவேளை சில வேளைகளை நான் அவரை விட்டு தூரமாக நான் செல்கின்ற வேளையில் அவர் தம்முடைய உதவினை மறைக்கின்றார். ஆனாலும் என் மகனே என்று சொல்லி என்னை தேடி வந்து என்னை நேசித்து சேர்த்துக் கொள்கிறார். அந்த அன்பரின் கடல்களுக்குள்ளே கடந்து வந்திருக்கிற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வது என்னை ஆண்டவர் கைவிடவில்லை. ஒருவேளை அவர் தம்முடைய முகத்தை மறைத்திருந்தாலும் அவர் என்னை சேர்த்துக் கொள்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி சொல்லி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்களை ஏறெடுப்பே மாவேறு நேராய கண்களை ஏறெடுப்பே என்று சொல்லி பாடல இணைந்து பாடணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சகோதரி எழுதுனாங்க, இந்த ரோசனியர் சகோதரி எழுதுனாங்க. பக்கத்தில் சொன்ன சகோதரி தட்டினாங்க, அந்த சகோதரி பயங்கர சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப என்ன செய்ய போறாங்க, எவ்வளவு ரூபா, எந்த கடை, என்ன வேலை எல்லாம் சொல்ல போறாங்க. நாளைக்கு எனக்கு வீட்டுக்காரங்க பஸ் நான் என்ன செய்ய போறேன், மாறி செய்ய போறேன். இந்த சகோதரிகளுக்கு அழகாக ஆடுறாங்க. கண்களை சூழ்ந்தெடுப்பே என் சாரியை பார்க்காதே, கண்கள் சூழ்ந்தெடுப்பே. நம்ம கிறிஸ்தவ பாட்டை எதுக்கு பாடணும், என்ன பாடணும், எதுவும் தெரியும். ஒரு அறுபது தொடக்க மற்ற அட்டங்களுக்கு முடியும். முடிச்சப்பறம் பாடலாமோ 10வது அதிகாரம் 49 இந்த உலகத்தில் நம்முடைய அருகாமையில் இருக்கிறவர்களை நோக்கி பார்க்க மாறாக இந்த உலகத்திலே வானத்தையும் பூமியையும் அந்த சராசரங்களை இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை உருவாக்கின ஆண்டவரையே நாம் ஆராதனை செய்கிற ஒரு மிகப்பெரியான நேரம். இந்த நேரத்தில் நாம் விசுவாச வாழ்க்கையில நம்ம சில நேரம் சில சிக்கல்களை சொல்லுவோம், நெருக்கடிகள் இல்லையா. எல்லாருக்க வாழ்க்கையிலும் சில நெருக்கடிகள் வருவதுண்டு. அப்ளிகேஷன் சொல்றாங்க, நெருக்கடிகள் வருவதுண்டு. அந்த நெருக்கடிகள் வருகின்ற வேலைகளில் நம்ம எங்கே போவோம், இங்கே அதை போய் போறத புலம்பி அவனுக்கு பாதுகாப்பான இடம் என்னது, ஆலயம். தேவ ஆலயத்துக்கு நேராக ஓடுகிறான், பிரித்து கொண்டு புலம்பை கொண்டு தேவ சமூகத்திற்கு நேராக அவன் ஓடுகிறதை காண முடியாது. உடைய தொடுதலே என் வாழ்க்கையிலே தாழ்வப்பா, ஒரே தொடுதலப்பா, மனதுருவத்தோடு என்னை தொடுகிறானால் என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்குமே. கேளுங்க ஆண்டவரே, மன விருப்பத்தோடு என்னை தொடுகிறானால் ஒரு அதிசயம் நடக்கும் ஐயா, ஒரு அதிசயம் என் வாழ்க்கையில நடக்கும். என் தனிப்பட்ட வாழ்க்கையில என் குடும்பத்தில் அது நடக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர்களோடு இருப்பார்கள், சமாதானத்தோடு மன நிறைவோடு